ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தி சேனல். எனக்கு தெரிஞ்ச சமையல் அண்ட் பியூட்டி டிப்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, தின்னா இருக்கிற ஹேரை எப்படி நல்லா திக்கா மாத்துறதுன்னு தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஹேர் ஃபால் இருந்துச்சுன்னா அதையும் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, நம்மளுக்கு எப்படி புது முடி வளர வைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கான ஒரு ஹேர் பேக் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். இப்போ வாங்க இந்த ஹேர் பேக் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்மளுக்கு ஹேர் பேக் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் சொல்லிடுறேன். வெந்தயம் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை நேற்று நைட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த தண்ணி நம்மளுக்கு வேணும். அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு ஹேர் க்ரோத்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த 3 பொருட்கள் வச்சுதான் இன்னைக்கு நம்ம இந்த ஹேர் பேக் செய்ய போறோம். நம்ம எதுக்காக வெந்தயம் எடுத்திருக்கோம்னா, வெந்தயம் நம்மளுக்கு டேண்ட்ரஃப் எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுத்துரும். அப்புறமா நம்ம ஹேரை நல்லா கண்டிஷன்டா ஸ்மூத்தா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் நம்ம வெந்தயம் எடுத்திருக்கோம். நம்ம முருங்கைக்கீரை எதுக்காக எடுத்திருக்கோம்னா, முருங்கைக்கீரையில நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்கு. நம்ம ஹேருக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த முருங்கைக்கீரை கொடுத்துரும். அப்புறமா நம்மளுக்கு ஹேர் ஃபால் இருந்துச்சுன்னா அதை ஸ்டாப் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் நம்ம முருங்கைக்கீரை எடுத்திருக்கோம். அப்புறமா கருவேப்பிலை நம்ம ஹேரை நல்லா திக்கா மாத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளுக்கு புது முடி வளர வைக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஹேரை நல்லா க்ரோத் பண்ணும். அதுக்காக தான் நம்ம கருவேப்பிலை எடுத்திருக்கோம். அப்புறமா நம்மளுக்கு ஒயிட் ஹேர் இருந்துச்சுன்னா அதை சரி பண்றதுக்குமே கருவேப்பிலை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் நம்ம கருவேப்பிலை எடுத்திருக்கோம். இப்ப இந்த ஹேர் பேக் எப்படி செய்யணும்னு சொல்லிடுறேன் பாருங்க. இந்த 3 பொருட்களையுமே ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கோங்க. போட்டதுக்கு அப்புறமா நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இந்த வெந்தயம் ஊற வச்ச தண்ணியே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இந்த வெந்தயம் ஊற வச்ச தண்ணி ஆட் பண்ணி நம்ம ஹேர் பேக் செய்யும் போது நம்மளுக்கு ஹேர் நல்லா சாஃப்டா கண்டிஷன்டா இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறமா நம்மளுக்கு ஹேர் க்ரோத்தும் நல்லா ஃபாஸ்டா இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த வெந்தயம் ஊற வச்ச தண்ணியே ஆட் பண்ணி நம்ம ஹேர் பேக் செய்ய போறோம். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இந்த தண்ணி ஆட் பண்ணியே நம்ம ஸ்மூத் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு ஸ்மூத் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கிட்டு அதை ஒரு துணியில ஃபில்டர் பண்ணி தான் எடுக்க போறேன். ஏன்னா நம்ம இதை அரைச்சி அப்படியே ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஹேர் வாஷ் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதுக்காக இன்னைக்கு நான் இதை அரைச்சிட்டு அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போறேன். நீங்களுமே இதை ஃபில்டர் பண்ணி அப்ளை பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்க அப்படி அந்த ஸ்மூத் பேஸ்டாவே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அது என்னன்னா, நம்ம ஃபில்டர் பண்ணி அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 100% ரிசல்ட் இருக்குமா அப்படின்னு. கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இதை நம்ம ஃபில்டர் பண்ணும்போது இந்த வெந்தயத்தோட தோலும் இந்த இலையும் மட்டும்தான் அதுல ஃபில்டர் ஆகி அப்படி இருக்கும் அந்த ஃபில்டர்ல. மற்றபடி இதோட சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிரும். அதனால நம்மளுக்கு ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது 100% ஹேர் க்ரோத் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்க. நம்மளுக்கு ஹேர் வாஷ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்ப இதை நான் ஸ்மூத் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கிட்டு அப்புறமா ஒரு துணி வச்சு இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் அந்த 3 பொருட்களையும் போட்டு நல்லா அரைச்சி நான் ஒரு துணியில வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்க, நல்ல க்ரீம் மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கனால இது நல்ல க்ரீம் மாதிரி இருக்கு. இனி இதை நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணி வாஷ் பண்ணும்போது ஈஸியா நம்மளால ஹேரை வாஷ் பண்ண முடியும். நம்மளுக்கு ஹேர்லயும் ஒட்டிக்கிட்டு இருக்காது. ஈஸியா நம்ம வாஷ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஹேர் பேக்கை எவ்வளோ நேரம் அப்ளை பண்ணணும்னு சொல்லிடுறேன் பாருங்க. இதை கரெக்டாக நம்ம ஒரு 30 நிமிஷம் அப்படியே அப்ளை பண்ணி விட்டுறலாம். உங்களுக்கு கோல்டு ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு 15 நிமிஷம் விட்டா போதும். ஏன்னா இதில் நம்ம வெந்தயம் சேர்த்துருக்கனால சீக்கிரமா கோல்டு பிடிச்சிக்கும். அதனால உங்களுக்கு கோல்டு இருந்துச்சுன்னா நீங்க 15 மினிட்ஸ் விட்டுக்கோங்க. இல்லாட்டி நீங்க ஒரு 30 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 45 நிமிஷம் நல்லா அப்படியே அப்ளை பண்ணி ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்க. நம்மளுக்கு ஹேரை வாஷ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
இப்போ வந்து இதை ஹேருக்கும் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹேரை வந்து நல்லா சிக் எடுத்துருங்க. இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியோ இல்லாட்டி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியோ ஹேருக்கு வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நார்மலாக எப்படி ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் வந்து இந்த ஹேர் பேக்கை ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹேரை வந்து நல்லா சிக் எடுத்துருங்க. சிக் எடுத்ததுக்கு அப்புறமா ஹேரை வந்து ஒவ்வொரு செக்ஷனாக பிரித்து உங்கள் ஸ்கேல்ப் ஃபுல்லாக இதை வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த ஹேர் பேக்கை உங்கள் ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து இந்த ஹேர் பேக் மிச்சம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஹேருக்கு கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹேர் பேக்கை நம்ம ஸ்கேல்ப்க்கு தான் முக்கியமாக அப்ளை பண்ணணும். அப்புறமா நம்ம வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து வாரத்தில் 4 நாள் இல்லாட்டி 3 நாள் இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு வந்து ஹேர் நல்லா க்ரோத் ஆகும். அப்புறமா நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால் வராது. டேண்ட்ரஃபும் இருந்துச்சுன்னா அது சரி பண்ணி கொடுத்துரும். அதுக்காக தான் நம்ம வந்து இன்னைக்கு இந்த ஹேர் பேக் செஞ்சுருக்கோம். நீங்களும் இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்மளுக்கு ஹேர் வந்து நல்ல க்ரோத் ஆகும். 100% நம்மளுக்கு வந்து ஹேர் க்ரோத் இருக்கும். ஒரே நாள் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு ரிசல்ட்டை எதிர்பார்த்தா கண்டிப்பாக கிடைக்காது. அட்லீஸ்ட் ஒரு 1 மந்தாவது யூஸ் பண்ணுங்க. நம்மளுக்கு வந்து ஹேர் நல்லா க்ரோத் ஆகும். ஹேர் ஃபால் ஆகாது. டேண்ட்ரஃபும் வரவே வராது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.